ஓகே, இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து மேட்ரிக்ஸ் 90 டிகிரி ரொட்டேஷன். ஸோ ஒரு கிவன் மேட்ரிக்ஸை நம்ம 90 டிகிரி வந்து ரொட்டேட் பண்ணி காட்டணும். ரொட்டேட் பண்ணி அதோட அவுட்புட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இன்புட்டை வந்து நான் 90 டிகிரி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ 90 டிகிரி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணால் நமக்கு வந்து இது அப்படியே கொஞ்சம் இன்வெர்ட்டடாக பார்த்தீங்கன்னா 7 4 1 8 5 2 9 6 3 கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ 90 டிகிரி கிளாக் வைஸ் ரொட்டேஷன், இது கிளாக் வைஸ் ரொட்டேஷன். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஓகே, இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இந்த ஒரிஜினல் இன்புட்டை வந்து ரொட்டேட் பண்ணிடுறேன். ஸோ இப்போது இதில் வந்து ஒரு பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 1 2 3ங்கிறது, அதாவது ஃபஸ்ட்டு ரோ வந்துட்டு லாஸ்ட்டு காலமாக இருக்கும், அண்ட் செகண்ட் ரோ வந்துட்டு மிடில் காலம், அண்ட் லாஸ்ட் ரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் காலமாக இருக்கும். ஸோ இது ஒரு பேட்டர்ன். ஸோ இது ஒரு பேட்டர்ன். ஓகே, இப்போது இந்த கிவன் மேட்ரிக்ஸை வந்துட்டு நான் டிரான்ஸ்போஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போஸ்னால் என்ன? ரோஸ் எல்லாம் காலமாக மாற்றணும், அண்ட் காலம் எல்லாம் வந்துட்டு ரோஸாக மாற்றணும். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோவை நான் காலமாக போடுறேன், அண்ட் செகண்ட் ரோவை வந்துட்டு செகண்ட் காலம், அண்ட் தேர்ட் ரோ வந்துட்டு தேர்ட் காலம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் கிவன் மேட்ரிக்ஸ். கரெக்டாக? இப்போ இந்த டிரான்ஸ்போஸ் பண்ணதை வந்துட்டு நான் ஈச் ரோ ரிவர்ஸ் பண்ணுறேன். அப்போ என்ன வரும் பாருங்கள், 7 4 1 அண்ட் 8 5 2 3 9 6 3. இதுதான் வந்துட்டு நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ண மேட்ரிக்ஸை வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணால் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸையும் நமக்கு அவுட்புட்டாக வர வேண்டிய மேட்ரிக்ஸையும் கம்பேர் பண்ணிங்கன்னா சேமாக இருக்கும். ஸோ 90 டிகிரி கிளாக் வைஸ் ரொட்டேஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கிவன் மேட்ரிக்ஸை ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போஸ் பண்ணுவோம், அண்ட் தென் ரிவர்ஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போது டிரான்ஸ்போஸ் பண்ணுறது வந்து எப்படின்னு பார்க்கலாம். இப்போ லெட்ஸே வேறு கலரில் போடுறேன். லெட்ஸே கிவன் இன்புட் 1 2 3 4 5 6 7 8 9. கரெக்டாக? ஸோ இப்போது இந்த மேட்ரிக்ஸை நான் டிரான்ஸ்போஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 1 1 4 7 2 5 8 3 6 9. ஓகே, ஸோ இதை டிரான்ஸ்போஸ் பண்ணால் எனக்கு இதுதான் அவுட்புட்டாக கிடைக்கும். கரெக்டாக? இப்போது இந்த மேட்ரிக்ஸ்க்கும் இந்த மேட்ரிக்ஸ்க்கும் ஒரு பேட்டர்ன் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா இந்த டயக்னல் எலிமெண்ட் சேமாக இருக்கும். கரெக்டாக? டயக்னல் எலிமெண்ட் சேமாக இருக்கும், அண்ட் இந்த டயக்னலுக்கு இந்த லோவர் பார்ட்டில் இருக்கிறதும் இந்த அப்பர் பார்ட்டில் இருக்கிறதும் அப்படியே ஸ்வாப் ஆகிருக்கும். லெட்ஸே இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 4 இருக்கும், அண்ட் இங்கே 2 இருக்கும். அதே மாதிரி இங்கே 3 and 7 இருக்கா? ஸோ அது ஸ்வாப் ஆகி 7 3ன்னு இருக்கும். அதே மாதிரி 6 8, ஸோ இது 8 6 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்பர் பார்ட்டும் லோவர் பார்ட்டும் அப்பர் பார்ட்டும் வந்து ஸ்வாப் ஆகிருக்கும், அண்ட் டயக்னல் எலிமெண்ட் சேமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இது டிரான்ஸ்போஸ், இன்பிளேஸ் டிரான்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான டெக்னிக். ஸோ ஜஸ்ட் நம்ம கிவன் இன்புட்லேயே வந்து நம்ம ஜஸ்ட்டு ஸ்வாப்பிங் பண்ணால் மட்டும் போதும், நமக்கு வந்துட்டு இன்பிளேஸ் டிரான்ஸ்போஸ் கிடச்சிரும். இப்போ வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு நம்ம சூடோ கோட் பார்ப்போம். அதாவது இன்பிளேஸ் டிரான்ஸ்போஸ் ஜஸ்ட் பை ஸ்வாப்பிங் பண்ணி நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான சூடோ கோட். ஸோ மேட்ரிக்ஸ் வந்துட்டு நம்ம ட்ராவர்ஸ் பண்ணுறதுக்கு எனிவே 2 லூப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரோவை ட்ராவர்ஸ் பண்ணுறதுக்கு ஃபார் I 0 to length of matrix, and then j loop. இங்கே வந்துட்டு j is equal to நம்ம 0 to length ட்ராவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஓகே, இப்போ லெட்ஸே இப்போது கிவன் அரே வந்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு கிவன் அரே. ஸோ இப்போ இதை வந்துட்டு நான் வந்து ட்ரான்ஸ்போஸ் பண்ணேன் அப்படின்னா விச் மீன்ஸ் j is equal to 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்.
ஸோ I is equal to 0 and J is equal to 0 ஆகும்போது இதுவும் ஸ்வாப் ஆகிடும். அண்ட் I is equal to 1 and J is equal to 0 இருக்கும்போது இந்த 2 and இந்த 4 வந்துட்டு ஸ்வாப் ஆகிடும். கரெக்டாக? ஸோ அப்போ 1 4 2 வந்துடும். அண்ட் தென் J is equal to 3 இருக்கும்போது இந்த 3யும் இந்த 7ம் ஸ்வாப் ஆகிடும். ஸோ 3 இங்கே வந்துடும் அண்ட் 7 இங்கே வந்துடும். ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஐட்ரேஷனுக்கு அப்புறம், அதாவது ஃபஸ்ட்டு J ஐட்ரேஷனுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கிற அவுட்புட். கரெக்டாக? அண்ட் தென் செகண்ட் I is equal to 1 இருக்கும்போது J is equal to அகெயின் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், விச் மீன்ஸ் இந்த பொசிஷன். கரெக்டாக? 1 0ங்கிறது இந்த பொசிஷன். ஸோ இப்போ என்ன ஆகிடும், அகெயின் வந்துட்டு இந்த இதையும் நம்ம ஸ்வாப் பண்ணிவிடுவோம். 1 0 அண்ட் 0 1ஐயும் அகெயின் ஸ்வாப் பண்ணிவிடுவோம். ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த 2 இங்கே போயிடும், இந்த 4 இங்கே வந்துடும். ஸோ விச் மீன்ஸ் நமக்கு இன்புட்டில் இருக்கிற மாதிரியே மறுபடியும் ஸ்வாப் ஆகிடும். அதே மாதிரி தான் இது எல்லாமே அதே மாதிரி தான். அடுத்து இங்கே வந்து J is equal to 3ன்னு வரும்போது J is equal to அகெயின் 0 அண்ட் I is equal to 3 இருக்கும்போதும் அகெயின் என்ன ஆகும், இதுவும் திரும்ப ஸ்வாப் ஆகி நமக்கு ஒரிஜினல் அரேவே கிடச்சிரும். நமக்கு அது வேண்டாம். கரெக்டாக? நமக்கு ஸ்வாப் ஆகிருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த பார்ட்டை வந்து நம்ம டச் பண்ணக்கூடாது, இந்த பார்ட்டை நம்ம ட்ராவல்ஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த மிடில் எலிமெண்ட்டையும் நம்ம டச் பண்ண தேவையில்லை, பிகாஸ் இது எனிவே சேமாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த மிடில் எலிமெண்ட்டையும் நம்ம டச் பண்ண தேவையில்லை, இந்த லோவர் பார்ட்டையும் டச் பண்ண தேவையில்லை. நம்ம ட்ராவல்ஸ் பண்ண போகிறது எல்லாமே இந்த அப்பர் பார்ட்டில் மட்டும்தான், விச் மீன்ஸ் அப்பர் பார்ட்டில் எல்லாமே எப்படி இருக்கும். ஸோ இதோட இண்டெக்ஸ் பொசிஷனை நான் அப்படியே இங்கே எழுதுகிறேன் பாருங்களேன். 0 0 0 1 0 2 1 0 1 1 1 2 2 0 2 1 2 2. ஓகே, இதுதான் இப்போ இதோட இண்டெக்ஸ் பொசிஷன். கரெக்டாக? இப்போது இதில் இந்த அப்பர் பார்ட்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா J வேல்யூ வந்துட்டு I வேல்யூவை விட கிரேட்டராக இருக்கும். லைக் இங்கே எல்லாத்துலேயுமே வந்துட்டு என்னது, J வேல்யூ வந்துட்டு I வேல்யூவை விட கிரேட்டராக இருக்கும். ஆனால் அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா J வேல்யூ வந்துட்டு I வேல்யூவோட லெஸ் தேன் ஈக்குவல் டுவாக இருக்கும். இந்த இதோட சேர்த்து டயக்னலோட சேர்த்து பார்த்தீங்கன்னா J வேல்யூ வில் பி லெஸ் தேன் ஈக்குவல் டு ஐயாக இருக்கும். பட் நமக்கு இந்த பார்ட்டே நம்ம ட்ராவல்ஸ் பண்ணவே கூடாது. நம்ம வந்து இங்கேருந்து, அதாவது I ப்ளஸ் ஒரு பொசிஷன்லேருந்து தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், ட்ராவல்ஸ் பண்ணணும். I ப்ளஸ் 1 பொசிஷன்லேருந்து தான் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த லாஜிக் புரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ அப்போது இது எல்லாத்தையுமே ரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போது இங்கே என்ன பண்ணணும், நம்ம J is equal to 0 போடக்கூடாது, பட் நம்ம என்ன போடணும், I ப்ளஸ் 1 போடணும். I ப்ளஸ் 1 to length of matrix. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஸ்வாப் ஆஃப் mat of I J mat of J I. அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் ஃபார் டிரான்ஸ்போஸ். இப்போது ரிவர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், ரிவர்ஸ் பண்ணுறது இது மாதிரி தான், நம்ம நார்மல் அரே ரிவர்ஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் ஈச் ரோ எடுத்துகிட்டு ஃபார் ரோ இன் மேட்ரிக்ஸ், ஸோ ஒவ்வொரு ரோவையும் எடுத்துகிட்டு நம்ம I equal to 0 and J is equal to len of mat while I is less than J, swap of row of I row of J. ஸ்வாப் பண்ணிவிட்டு I ப்ளஸ் ஈக்குவல் டு 1 J மைனஸ் ஈக்குவல் டு 1. ஸோ நார்மலாக நம்ம அரே அரே ரிவர்ஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ இதுதான் வந்துட்டு ரிவர்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன? ஸோ ட்ரான்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு நம்ம 2 லூப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ விச் மீன்ஸ் O of n ஸ்கொயர். அதே மாதிரி இந்த ரிவர்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபார் ரோ இன் மேட்ரிக்ஸ் ஒரு ரோவாக ட்ராவர்ஸ் பண்ணுறோம். ஸோ அது ஒரு n. அண்ட் தென் இங்கே அந்த ஒரு ரோவையும் அகெயின் ட்ராவர்ஸ் பண்ணுறோம் ஸ்வாப் பண்ணுறதுக்காக. ஸோ அது ஒரு n. ஸோ டோட்டலாக வந்துட்டு இதுவுமே வந்து என்னது, n ஸ்கொயர் தான். ஸோ இதுவுமே வந்து n ஸ்கொயர் ஐட்ரேஷன். ஸோ ப்ளஸ் O ஆஃப் n ஸ்கொயர். ஸோ டோட்டலாக என்னது, O ஆஃப் 2n ஸ்கொயர், விச் இஸ் நத்திங் பட் அகெயின் O ஆஃப் n ஸ்கொயர் தான்.
ஸோ திஸ் இஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இஸ் ஆர்டர் ஆஃப் 1. நம்ம எக்ஸ்ட்ரா மேட்ரிக்ஸ் எதையும் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் வந்து நம்ம இன் பிளேஸ்லேயே வந்துட்டு ஸ்வாப் தான் பண்ணுறோம், ரிவர்ஸ்க்கும் சரி டிரான்ஸ்போஸ்க்கும் சரி. ஸோ வந்துட்டு இன் பிளேஸுங்கிறதுனால ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வில் பி O of 1. அவ்வளோதான்.